லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அணைகளில் இருந்து திறக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் 2018 தீர்ப்பு வழங்கியது. இந்த நீர் முறைப்படி கிடைப்பதை உறுதி செய்ய காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனாலும் காவிரி ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு காற்றில் பறக்க விடுவதே வாடிக்கை. சமீபத்தில் காவிரி ஆணையத்தின் 53வது கூட்டம் டெல்லியில் நடந்தது. ஜூன் ஜூலை மாதங்களில் தர வேண்டிய 24.8 டிஎம்சி நீரை விடுவிக்க தமிழக அதிகாரிகள் கேட்டனர். ஆனால் கர்நாடகாவில் மழை பொழிவு, நீர்வரத்தை ஒரு வாரம் கண்காணித்து வானிலை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கலாம் என ஆணையம் சொன்னது. இதற்கு தமிழக அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சட்டப்படி உரிய நீர் நமக்கு கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி நீர்வள அதிகாரிகள் கூறும்போது, கர்நாடக அணைகளில் 48 டிஎம்சிக்கு மேல் நீர் இருக்கிறது. தமிழகத்திற்கான நீரை பெற நாம் வலியுறுத்த வேண்டும். மழை நிலவரம், நீர்வரத்தை பார்த்த பின் நீர் திறப்பதாக காவிரி மேலாண்மை வாரியம் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதை தமிழக அதிகாரிகள் எப்படி ஏற்றுக்கொண்டனர் என தெரியவில்லை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை செயல்படுத்த முடியாத இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கிறது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவை கடந்த 8 ஆண்டுகளாக கர்நாடக அரசு செயல்படுத்தியதே இல்லை என்றனர்.